பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலைவேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை கொண்டாடுவோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு மட்டும் இருக்கிறதா. ஆமென். அவரை சேவிக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். இன்றைக்கு கர்த்தரை சேவிப்பதற்கு நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ பிரசனம் உங்களை சந்திக்கும், தேவ பிரசனம் உங்களை தொடும். நீங்கள் பாடி ஆராதிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் பேசுகிறதை கேட்க முடியும். கர்த்தர் உங்களை சந்திக்கிறதை நீங்கள் உணர முடியும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை சந்திப்பதற்கு வருகிறார். எத்தனை பேர் ஆயத்தம் இருக்கிற இடத்துல, இயேசுவே, தெய்வமே, எங்கள் உத்தம பிரதான ஆசாரியரே, எங்களுடைய சுயநீதி நம்பி நாங்கள் உமது சமூகத்தில் வர துணியிலப்பா. நீர் எங்களுக்கு கிருபை, இரக்கம், தயவுனாலே எங்களை உமது பிள்ளையாக எங்களை மீட்டு கொண்டிரே. அந்த உரிமையிலே தகப்பன் என்ற உரிமையிலே வந்து நிற்கிறோம். என் தகப்பன் என்ற உரிமையிலே நாங்கள் உமது பிள்ளைகள் என்ற உரிமையில வந்து நிற்கிறோம். இன்றைக்கு உமது வார்த்தைகள் எங்களுடைய மனக்கண்களை திறக்கட்டும். இருதயத்தில் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். கிரகிக்க, புரிந்து, அறிந்து செயல்பட கிருபைத்தாங்க தேவனே. எங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, எந்தெந்த விஷயத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, உமது வார்த்தை அவர்களை விடுதலையாக்கட்டும். நீர் சந்தியம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர். அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வாருங்கள், பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் ஆயத்தம்? ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென். எபனேசர், எபனேசர் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். இருதயத்தை உயர்த்தி ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. சொல்றீங்களா? ஓ ஷரமரி பலாகா ரே. எபினேசரே, இதுவரை உதவி நீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. அவர் நித்திய கண்மலை, அவர் உதவும் கண்மலை. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, தெய்வமே, நீர் எங்கள் கண்மலை. ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. என் வாழ்வின் ஆதாரமே, ஒளி தரும் தீபம் நீரே. என் வாழ்வின் ஆதாரமே, ஒளி தரும் தீபம் நீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே.
காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. அவர் நித்திய கண்மலை. அந்த கண்மலை மேலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார். அதிலே நகரத்தை போல கட்ட முடியும். அதிலே பாதுகாப்பு. நித்திய மகிமை நீர்தானையா, நிரந்தர நம்பிக்கை நீர்தானையா. நித்திய மகிமை நீர்தானையா, நிரந்தர நம்பிக்கை நீதானையா. உம்மை நோக்கி பார்த்து வெட்கம் நான் அடைவதில்லை. உம்மை நோக்கி பார்த்ததினா வெட்கம் நான் அடைவதில்லை. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. ஓ தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபத்து காலத்தில் கர்த்தரே அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய ஆபத்து, உங்களுடைய விபத்து, உங்களுடைய ஒருவேளை வியாதி இருக்கலாம், ஒருவேளை நெருக்கங்கள் இருக்கலாம். கர்த்தர் நோக்கி போங்க. பண பற்றாக்குறையா, வேலையில் உபத்திரவமா, உங்களுடைய தொழிலில் பலவிதமான போராட்டங்களா, அந்த கண்மலை மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும். கண்மலை மேல் உங்கள் வாழ்க்கையை வைங்க. நீங்கள் வெற்றி எடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். தொடர்ந்து கர்த்தரை பாடி துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாடல் கூட மகிமை அவருக்கு செலுத்துகிறதாக இருக்கிறது. மாட்சிமை உள்ளவரே, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவ உமக்கென்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவ உமக்கென்றோ. ஆராதனை 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 ஆராதனை
மகிமை உமக்கென்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 என் நண்ப இயேசுவுக்கே, என் நண்ப இயேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ. விலையேறப்பெற்ற ரத்தங்க, அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்துல மீட்கப்பட்டிருக்கிறீங்க. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. என் வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதர் இயேசுவே. ஆராதனை 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 என் நண்ப இயேசுவுக்கே, என் நண்ப இயேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ. வழிகாட்டும் தீபம். நீங்க திசை மாறி போயிருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம். இந்த வழிகாட்டு தீபம் அவர் வழி செய்வார். போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்ப இயேசுவுக்கே, என் நண்ப இயேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ. கேட்போமா? ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபம் அன்றோ. ஆராதனை 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 என் நண்ப இயேசுவுக்கே, என் நண்ப இயேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ. ஆமென். மகிமை அவருக்கு. ஓ ஹalleluya.
மகிமை அவருக்கு, மாட்சிமை அவருக்கு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ லார்ட். உமது கிருபை, உமது தயவு, உமது இரக்கத்துக்காக நன்றி. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடப்படாதுப்பா. நீர் அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இந்த பாடல் கூட முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை துதிக்க சொல்லுகிறது. துதிப்போமா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்போம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. அதிசயமானவர். ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தரை வாங்க, கர்த்தர்கிட்ட வாங்க. ஓ, அவரை நம்பி வர்றவங்களை கர்த்தர் கைவிடுறதில்லை. ஆமே. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்க? இந்த தெய்வம் நமக்கு உதவி செய்வதற்கு இருக்கிறார். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்மையானவரே, நன்மை செய்கிறவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும்.
எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஓ தேங்க்யூ லார்ட். இருக்கிற இடத்துல எல்லாரும் அவர் செய்த அதிசயங்களை சொல்லி துதிக்கிறீங்களா? இந்த நல்ல நேரத்தில் இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி எல்லோரும் இருக்கிற இடத்துல அந்த சர்வ வல்லவரை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓ தேங்க்யூ ஜீசஸ். அவர் செய்த அதிசயங்கள், உங்களை கர்த்தர் எப்படி அற்புதமாய் வழி நடத்தினார், அவருடைய தயவு எவ்வளோ பெரிதாக இருந்தது. ஓ நன்றி. யார் மறந்தாலும் அவர் மறக்காம நடத்தினாரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல நன்றி செலுத்தி கர்த்தரை துதிக்கிறீங்களா? ஓ நன்றி, சூத்திரம் அப்பா, சூத்திரம். எல்லாம் வாயத்திறந்து உற்சாகமாய் இருதயத்தை உயர்த்தி சோத்திரம் சோத்திரம் அதிசயங்களை சொல்லுங்க. அவர் நடத்தினதை சொல்லுங்க. உங்க குடும்ப ஜீவிதத்தில் கடவுளுடைய கரம் இருந்ததே, உங்களை கர்த்தர் நடத்தினாரே, உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரே, உங்களுக்கு சந்ததியை கொடுத்து எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் அதிசயத்தை செய்தார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கடவுளுடைய கரம் இருக்குது. ஒருவேளை போராட்டம் எல்லாம் இருக்குது தான், ஆனால் அவைகள் மத்தியில் நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? கர்த்தர் அதிசயமாய் நடத்துகிறார். ஆமென். எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் அவர் நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்தி, இல்லைன்னு நீ என் பிள்ளை, நான் என் சொந்த ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி திரும்பியும் நம்மளை அந்த ஸ்தானத்தில் நிறுத்தி இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரே முதல் அதிசயத்தை சொல்லுவேன். என் தாயின் கருவிலே இருந்து என்னை பாதுகாத்து வந்த தெய்வமே, அதிசயமே, இது மகா பெரிய அதிசயம். ஆமென். எத்தனை பேர் பலவிதமான ஆபத்தான சூழ்நிலையிலும் அவர் நடத்தி வந்ததை பார்த்திருக்கிறீர்கள். அந்த அதிசயத்தை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கொடூர வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். பலவிதமான தொந்தரவுகள் இருந்து குடும்பம் உடைஞ்சு போற மாதிரி உடைஞ்சே போயிருச்சு, ஆனால் அதிசயமாய் நடத்தினார். ஓ நன்றி, ஓ நன்றி. எல்லாரும் வாயை திறந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லா குடும்பங்களுக்காக ஜெபம். எந்தெந்த குடும்பங்களில் போராட்டம், எந்தெந்த குடும்பங்களில் வியாதி, எந்தெந்த குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள், எந்தெந்த குடும்பங்களில் பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர் இருக்கிறாங்க. இயேசுவே கிருபை செய்யுங்க. வேலை விஷயமா போராடுறவங்க, குழந்தை செல்வத்துக்காக போராடுறாங்க, ஆண்டவர் வழி செய்வார். ஓ நன்றி, வழி செய்கிறவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பா சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். இருந்த இடத்துல கரங்களை உயர்த்தி தமிழ்நாட்டுக்காக ஒரு நியூ கவர்மெண்ட் வந்திருக்கு. கடவுளுடைய ஆளுகை இருக்கட்டும், கர்த்தர் ஆளுகை செய்யட்டும். நன்மையான காரியங்கள் தேசத்தின் மக்களுக்கு நடக்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி கவனமாக
உலக சமாதானத்திற்காக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க தேசம் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கட்டும். எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பொருளாதாரம் சந்திக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் வருது. பலவிதமான சூழ்நிலைகள் உருவாகுது. என் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கட்டும். மக்கள் சுபிட்சமாக வாழட்டும். நன்மை செய்யுங்கப்பா, நன்மை செய்யுங்கப்பா. நன்றி, நன்றி. விசேஷமாக கடந்த நாட்களில் விபிஎஸ் ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அவருடைய கரம் மகிமையாய் விளங்கினது. நன்றி அப்பா. உமது கரத்தின் மகிமையை பார்த்தோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ சந்திப்பதற்கு நன்றி, தொடுவதற்கு நன்றி, தொற்றிருப்பதற்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளை உள்ளத்துல உங்க நாமம் இருப்பதற்கு நன்றி. நீ பேசிக்கொண்டிருப்பதற்கு நன்றி. அந்த ஒரு ஆத்மா கூட வீணா போயிடக்கூடாது. இது போல எங்கெங்கெல்லாம் ஊழியங்கள் நடந்ததோ கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த இடத்துல எல்லாம் விபிஎஸ் ஊழியம் மூலம் பெரிய அறுவடை, பெரிய நன்மை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆமென். கடைசியாக யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல பலவீனங்கள், சோர்வுகள் இருக்குதோ நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுற நேரம், ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுக்குறார். இயேசுவே உமது தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும், இப்பொழுது உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் வியாதிகள், டியூமர், நரம்பு தளர்ச்சி, இருதய நோய், வயிற்று பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள், எலும்புகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ஓ தேங்க்யூ லார்ட், கண்களில் இருக்கிற பிரச்சனை, காதுகளில் இருக்கிற பிரச்சனை, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். சோத்ரன். எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், அவர்களுக்கும் நான் ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் விதைக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். இந்த நல்ல தேவன் மாறாதவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. இருதயத்திலே கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுப்பார் என்று சொன்னால் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் விதையுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விதைக்கிறவங்களுக்கு கூகுள் பே, பேடிஎம் வசதிகள் இருக்கிறது. அந்த வசதிகளில் நீங்கள் செய்யலாம். 91766701 இந்த 70163 இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நான் சொல்ல அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்ததுக்கப்புறம் நாம் காணிக்கைனாலே கர்த்தரை கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் மாறாதவர், என் கர்த்தர் நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. ஆமென். கர்த்தரே என் வேலைக்கு, என் செழிப்புக்கு ஆதாரம், என் எதிர்காலத்துக்கு ஆதாரம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். இப்பொழுதும் என் காணிக்கையினாலே, தசம பாகத்தினாலே என் சர்வ வல்லவரை கனப்படுத்துகிறேன். ஆமென், ஆமென். இப்போ நாம் காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, விசேஷமாக கடந்த நாட்களிலே இந்த விபிஎஸ் ஊழியம் மிக அற்புதமாய் நடந்தது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணினார். ஊழிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அவரே ஆளுகை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவருடைய நாமம் மகிமைப்படட்டும், அவருடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆமென், ஆமென்.
தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் கர்த்தருடைய வேத வார்த்தையை நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அந்த பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த பகுதியிலே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதன் பின்பதாக அந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆமேன், ஆமேன். சூத்திரம், சூத்திரம். சங்கீதம் 66 சங்கீதம். அந்த 66 சங்கீதத்திலே 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களுக்கு கொண்டு வந்து விட்டீர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதமானது ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தின் ஆக்கியோன் சொல்றாரு, அவர் கடந்து வந்த பாதைகளை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதை வாசிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிருது இல்லையா? 12 வசனம், மனுஷர் எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். அப்படின்னா என்ன? ரைட் ஓவர் அவர் ஹெட். அப்படின்னா யார் யாரோ என்னென்னமோ பேசுறான், என்னென்னமோ செய்யறான். நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்தான், நம்ம முன்னேற்றத்தை தடுத்தான். அவன் நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஊடுருவி பாய்ந்து என்னென்னமோ செஞ்சான். தோல்வி, அவமானம் இல்லையா? இப்படி சொல்லுவாங்க பாருங்க சில பேர் இல்லையா? அது என்னது? ஆட்டையை குலைக்கிற மாதிரி, ஆட்டையை குலைக்கிற மாதிரி. டவுன் சவுத்துனா போனீங்கன்னா சொல்லுவாங்க, ஆட்டையே குலைச்சிட்டான். இப்படி சில மனிதர்கள் உள்ள வந்து காரியங்களை செய்து, தீமைகளை செய்து இல்லையா? நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்குள்ள அவன் ஒன்று விஷயத்தை கொண்டு வருவான் பாருங்க. இல்லை, இதுதான் உனக்கு, இதை தான் நீ செய்யணும். இது மனிதர்கள் என்ன பண்றான்? தலைமேல ஏறி நடக்கிறான். ஒன்றும் செய்ய முடியல நம்மனால. குடும்பத்தில் ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கலான்னு பார்த்தா சூழ்நிலை அது பாட்டுக்கா ஏறி என்னத்தையும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஆளுக செய்து, அது தலையிடுது. இங்க போக வேணாம் நினைக்கிறேன், ஆனா அது என்ன சூழ்நிலை அங்க கொண்டு போகுது. அதை தான் சொல்றாரு, மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். என்ன சொல்றாரு? அவங்கள அப்படின்னா செய்யவே விட்டீர் நீர். ஆனா அவன் நினைச்சிட்டான், இவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன், ஒன்றும் செய்ய முடியாது, இவன் கையால் ஆகாதவன், இவன் புரோஜனமற்றவன் சொல்லிட்டு சொல்றாரு, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்து. அப்படின்னா தீ எப்படிப்பட்ட காரியம்? இதுக்குள்ள நீங்க நடந்து வர முடியுமா? இதுக்குள்ள நீங்க வாழ முடியுமா? அப்ப என்ன சொல்றார்? தீயும் தண்ணீரும். தண்ணீர் தேவைதான், ஆனா சுத்தி தண்ணீரே இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? எப்படி வாழ முடியும்? ஆனா கர்த்தர் எங்களை கொண்டு வந்தீர் எந்த இடத்துல? செழிப்பான இடத்துல. இன்னைக்கு இதை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு, God works through our uncertain season. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது நிலையற்ற சூழ்நிலையிலும் அவர் செயல்படுகிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த சங்கீதக்காரர் அப்படி வாயை திறந்து தீர்க்கமா சொல்றாரு, we went through fire. நாங்க நெருப்புக்குள்ள போனோம். ஐயா, நெருப்பு எரிச்சது, சில எரிச்சல் ஆவிகள் எங்களை தாக்குனது, சில நெருப்பு போல வேதனை, வேதனை, தூங்க முடியல. அநேகர் சொல்வதுண்டு, தூங்கி எவ்வளவு நாள் ஆனது, தூக்கமே போனது, ஸ்லீப்லெஸ் நைட். அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, அப்படிப்பட்ட தீயை போல அனுபவத்தை கடந்து வந்தோம். We went through water. அதே போல சுத்தி தண்ணி, அதுக்குள்ளேயும் கடந்து வந்தோம். எந்த நேரத்தில் நம்மளை முக்கும் தெரியல, எந்த இடத்துல நம்மளை மூழ்கடிக்கும் தெரியல. அப்படிப்பட்ட பிரச்சனைகள். இந்த தண்ணீர் என்று சொல்லும் போது அது பெரிய பெரிய பிரச்சனைகளை குறிக்குது, பெரிய பெரிய ஜாம்பவான்களை குறிக்குது, நமக்கு விரதமாய் இருக்கிற ஆட்களை குறிக்குது, பிரச்சனையை குறிக்குது. people oppressed us. நம்மளை மக்கள் கீழே தள்ளினாங்க.
நம்மளை உதாசனப்படுத்தினாங்க. இந்த 3 விஷயத்தை அங்கே சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு ஃபைனலாக சொல்கிறாரு, பட் ஃபைனலி he says God brought us out. அதிலிருந்து கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தார். கரங்களை தட்டி துதிங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், கடவுளுடைய வேத வார்த்தை எடுத்து நம்மளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். இந்த சூழ்நிலையில் இருக்கலாம், இதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் வெளியில் கொண்டு வருவார். இதை வைத்து நம்ம 3 பகுதியாக பார்த்துட்டு வேகமாக முடிப்போம் இல்லையா? இது என்ன போதிக்குது? This teaches an important truth. ஒரு முக்கியமான சத்தியத்தை போதிக்குது. God does not only walk in comfort. கடவுள் ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான சூழ்நிலையில் மட்டும் வேலை செய்யல. He also walk in our struggle. நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு வேலை செய்கிறார். அநேகர் சொல்வதுண்டு, இல்லை இந்த பிரச்சனையில் நான் மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு. இல்லை மக்களே, கர்த்தர் அங்கே இருக்கிறார். Today let us understand practically how God walk in our lives during uncertain times. இன்னைக்கு நம்ம எதை கற்றுக்க போகிறோன்னா, எதை புரிஞ்சுக்க போகிறோன்னா, இந்த நிலையில்லாத சூழ்நிலையிலே கடவுள் எப்படி நமக்கு பணி செய்கிறார், எப்படி வேலை செய்கிறார், நமக்கு எப்படி திட்டங்களை தீட்டுகிறார், நம்மளை எப்படி வெளியில் கொண்டு வருவார். நம்பர் ஒன், God walks through difficult situation. கடினமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் வேலை செய்கிறார். அதை நம்புங்க. சங்கீதக்காரர் சொல்றார், we went through fire and water. நாங்கள் நெருப்புக்குள்ளேயும் தண்ணீருக்குள்ளேயும் போனோம். அது எதை குறிக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பிரச்சனை, ஒரு பெரிய பயம், கலக்கம், அது மரண பயமாக கூட இருக்கலாம், அது வியாதியின் கொடுமையாக கூட இருக்கலாம். அதை தான் அங்கே குறிக்குது. The difficult situation. Nobody like difficult situation season. யாருமே இந்த கடினமான சூழ்நிலையை விரும்புறதில்லை. சில நாட்களுக்கு முன்னதாக நாங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம் பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபால்ஸ் ஒன்று போகுது. அது மலையிலேருந்து கீழே இறங்கும் போது ஈஸியாக இறங்கியாச்சு. அது போது கொஞ்சம் தூரத்தில் போனதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஓடி வர்றது பார்க்க முடியுது. இன்னும் அது எவ்வளோ தூரம் ஓடி போய் பார்க்கலான்னா வழி போய்கிட்டே இருக்கலாம். திரும்பி ஏறும் போது முடியல, கடினம், ஐயோ முடியலையே, நின்று தான் வர முடிஞ்சது. இப்படி தான் சில நேரத்தில் அந்த டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனை யாரும் விரும்புறதில்லை. இது ப்ராக்டிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கிறது, ப்ராக்டிக்கலாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? கர்த்தர் எனக்கு வேலை செய்கிறார் கடினமான சூழ்நிலை. ஜோசப் became a leader after betrayal and prison. யோசேப்பு ஒரு பெரிய தலைவராக ஆனார். எப்போ தெரியுமா? அவர் சகோதரால் வெறுக்கப்பட்டார், சிறைச்சாலையில் போனார். ஆனால் ஒரு தலைவனாக கர்த்தர் உயர்த்தினார். இது யார் பண்ணது? கர்த்தர் பண்ணது. இந்த டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் கர்த்தர் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். வேதத்தில் போய் வாசித்து பாருங்க, 3 முறை வருது அந்த ஆதியாம் புஸ்தகத்தில், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதுதான் உண்மை. எங்க அவன் சிறைச்சாலையில் இருக்கும் போது, அவன் அன்னைமார்கள் அவனை வெறுத்து குழிக்குள்ள போடும் போது, அவனை விற்கும் பொழுது, அவனை உதாசனப்படுத்தும் பொழுது, செய்யாத தவற போத்திபார் மனைவி இவன் செஞ்சான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? யூ பிலீவ் ஆர் நாட், இவ்வளோ ஒரு பெரிய அஃபென்ஸு, இவ்வளோ பெரிய ஒரு பொய் சாடல் அவன் மேலே வருது. கடவுள் எங்கே போனார்னு கேட்குறீங்களே? இல்லை, கடவுள் அங்கே தான் இருக்கிறார். ஏன் அதை அனுமதித்தார் என்று சொன்னால், இந்த விஷயமெல்லாம் அவருடைய பிள்ளைகளை டேமேஜ் பண்ண முடியாது. இதே இது ஒரு உலகத்தான் கர்த்தரை அறிவில்லாதவன், கர்த்தரை வெறுக்கிறவன் இது போல சூழ்நிலையில் அழிஞ்சு சாம்பலாகுவான். ஆனால் இது போல சூழ்நிலையில் என் பிள்ளை கூட நான் இருப்பேன், அவன் இதை தாண்டி வருவான். தாண்டி வர்றது மாத்திரமல்ல, அவனை உயரத்தில் உயர்த்தி வைப்பேன் என்பதை நிரூபிப்பதற்கு கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஐயோ என்னால் முடியல. சில நாட்களுக்கு முன்பதாக நானும் ஒரு சூழ்நிலையில் சொன்னது உண்டு, எனக்கு மட்டும் விங்ஸ் இருந்தது, ரெக்கை இருந்தது, பறந்து போயிடுவேன். எப்பா முடியல. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கல, விங்ஸ் கொடுக்கல.
அந்த சூழ்நிலையில் தான் வச்சிருந்தார். என் கூட இருந்தார். என்னை கடந்து வர கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென், ஆமென். David became a king after years of hiding and suffering. தாவீது ராஜாவா ஆகிறாரு. எப்போ தெரியுமா? மறைஞ்சு வாழ்ந்தாரு. உபத்திரவம் இவைகள் மத்தியிலே கர்த்தர் அந்த மனுஷனை உயர்த்தினார். இது கர்த்தர் செய்தது. ஏன் இந்த வேதத்தில் நடந்த இந்த சம்பவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அதை கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் கிரகிங்க. இன்னைக்கு உங்க பிரச்சனையை பார்த்துட்டு எங்க கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியலையே, இல்லை இதெல்லாம் பாருங்க. இதிலெல்லாம் கர்த்தருடைய கரம் இருந்ததை உங்களால் பார்க்க முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தான் இந்த வேதத்தில் இருக்கிற சாராம்சங்களை அதை எண்ணி பார்த்து கிரகிக்கும் பொழுது உள்ளே நம்பிக்கை உண்டாகிறது. Jesus himself went through suffering before resurrection glory. உயிர்த்தெழுதல் மகிமைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இயேசுவும் கூட இந்த பாடுகளுக்குள்ளே போனார். Sometimes we ask, why is God allowing this? ஏன் கடவுள் இதை அனுமதிக்கிறார்? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கிறேன், பல முறை கேட்டிருக்கிறேன். But God may be preparing. கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இதுக்கு மெச்சூரிட்டி, ஒரு அனுபவம், ஒரு முதிர்ச்சி. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு முதிர்ச்சி அனுபவம் வேணும். ஏனதானன் வாழ்ந்துட்டு போறதில்லை, எப்படியும் வாழ்றது இல்லை இல்லையா? கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது கடவுளுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்துக்குள்ள நானும் ஃபிட்டாக இருக்கணும், நீங்களும் ஃபிட்டாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளுடைய திட்டத்துக்குள்ள ஃபிட் ஆகலை. இவங்க திட்டத்துக்குள்ள கர்த்தரை கொண்டு வந்து ஃபிட் பண்ண பார்க்குறாங்க. இல்லை, கர்த்தர் சொல்றாரு அது பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் அநேகர் கேட்கறது இல்லை. அவங்க நினைக்கிறாங்க, இல்லை இது இந்த அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இந்த இவங்க அப்படி செஞ்சுட்டாங்களே, அப்போ ஏன் நான் இருக்கக்கூடாது? அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்துக்குள்ள கர்த்தரை ஃபிட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இட் இஸ் இம்பாசிபிள், அது நடக்காது. அநேகர் ஏமாந்து போகிறதுக்கு அவர்களே வழியை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே நம்ம போய் ஃபிட் ஆகணும், அதுதான் நமக்கு நன்மை. அதில் தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ பாருங்கள், இந்த மெச்சூரிட்டி ரொம்ப அவசியம். இன்னைக்கு அநேகர் பாருங்கள், இந்த காத்துக்கிட்டு இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறதுக்குன்னா அர்த்தம் என்னன்னே தெரியாது. உடனே நடக்கணும். இது எப்படி? இது என்ன மென்டாலிட்டி? இது விசுவாசனுடைய மென்டாலிட்டி கிடையாது. ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் இந்த பாஸ்டர் சொல்லிடுவார், ஏங்க நம்மனா மனுஷன் தாங்க. இந்த மனுஷனுக்குள்ள தேவ ரகம் இருக்குது, மறந்துடாதீங்க. காட் கைண்ட் இருக்கு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் மனுஷன் சொல்லிடாதீங்க. நீங்கள் சாதாரணமாக எண்ணுவீங்கன்னு சொன்னால் அப்போ கர்த்தர் உங்களை சாதாரணமாக படைச்சிருக்கணும். எப்படி? இந்த மற்ற உயிரினங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆடு மாடு, அது போலையா இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. இல்லைங்க, we are God kind. அப்போ கவனிங்க, இந்த மெச்சூரிட்டி அவசியம். அடுத்தது பேஷியன்ட், இந்த பொறுமை ரொம்ப கிறிஸ்தவ ஜீவியத்தில் அவசியம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பொறுமை இல்லை. எல்லாம் உடனே இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் தோசா. வாழ்க்கை இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்காதீங்க. அதுக்குன்னு சில பேர் உடனே கேள்வி கேட்பாங்க பாருங்க, அப்போ கடவுள் லேட்டாக தான் செய்வாரா? ஆன் டைம் செய்ய மாட்டாரா? ஆன் டைம் செய்கிற கடவுள் இல்லையா அவரு? ஹலோ, லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்டாக செய்வார். பொறுமை ஏன் அவசியம்? ஏன் அந்த காலத்தை கொஞ்சம் கொடுக்குறாரு? ஏன் பொறுமை வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார்? பொறுமையில தான் ஒரு மனுஷனுடைய இருதயம் பண்படுது. பொறுமையில தான் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். நீ பொறுமையா இருக்க முடியும்தான் அங்க கடவுளுடைய செயல்பாடுகள் உன் வாழ்க்கையில செயல்பட முடியும். அதுக்கு தான் இந்த பொறுமை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஏன் இந்த பொறுமை அவசியம்னா, இந்த பொறுமைன்ற நேரம் என்னன்னு சொன்னா, அது காடோட டைம். காட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்யணும். அதுக்கு நீங்களும் நானும் அமைதியா இருக்கிற நேரம் தான் இந்த பொறுமை. நம்ம அமைதியா இருக்கணும், முழுசா அவர் செயல்படணும்.
நான் சொல்கிறது விளங்குதா? அதுதான் அந்த பொறுமை. நம்ம பாதி அவர் பாதி செய்கிற ஒரு நேரம் இருக்குது. ஆனால் அந்த பொறுமைன்ற நேரம் அப்படி இல்லை, முழுக்க முழுக்க அவர் செய்கிற நேரம். அதுக்கு தான் அந்த பொறுமை அவசியம். மூன்றாவது விஸ்டம், ஞானம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இன்சைடு அஸ், உள்ள ஒரு பலன் உண்டாகிறது. இது எல்லாத்துக்கும் தான் அங்கே என்ன நடக்குது? கர்த்தர் நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறார். The problem you are facing today may actual to God preparing you are a greater tomorrow. Do not run away from every difficulties. Number 1, இதை பார்த்துட்டோம். ரெண்டாவது, காரியம், God works through difficult situation. கடினமான சூழலில் கர்த்தர் செயல்பட முடியும் என்பதை பார்த்திருக்கிறோம். ரெண்டாவது, God protect us even when we do not realize it. கடவுள் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம உணரவே இல்லை, உணர்ந்து பார்க்கல, கிரகிக்கல, ஆனாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். இதுதான் உண்மை. இதுதான் இந்த சங்கீதக்காரர் 66:12 சொல்றது என்னன்னா, கடவுள் நம்மளை பாதுகாக்கிறார். அந்த வசனத்துல பாருங்க, நெருப்புக்குள்ள தண்ணிக்குள்ள வந்தோம், ஆனா எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்தீர். அந்த நெருப்புக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் கடந்து வந்தோன்ற வேர்டு எதை காமிக்குதுன்னா, டேமேஜ் ஆகி இல்லை, பாதுகாப்போடு கூட. இது கர்த்தர் செய்கிறார். Many times we only notice God miracles after the danger has passed. நிறைய நேரத்தில் நம்ம எதை நோட்டீஸ் பண்ணோம்னா, கடவுளுடைய மிராக்கிள் ஒரு ஆபத்து கடந்து போனதுக்கு அப்புறம் தான் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். There are accident we escaped without knowing. There are disease God healed silently. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது, ஆனால் எப்படியோ தப்பிச்சு வருவோம் பாருங்க. ஒரு பெரிய வியாதி, அதில் எப்படியோ சுகத்தை கொடுக்குறாரு, அற்புதமாக கொடுக்குறாரு. There are wrong decision God stopped us from making. ஒருவேளை தப்பான டிசிஷன் எடுத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துறார். எது என் வாழ்க்கையில் அனுமதிக்கணுமோ அதை அனுமதிக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்குது? அவருடைய ப்ரொடெக்ஷன். சங்கீதக்காரர் சொல்கிறார், மேன் ரோட் ஓவர் அவர் ஹெட். மனுஷன் எங்கள் தலை மேலே நடந்து போகிறான், அவன் இஷ்டத்துக்கு என்னென்னத்தையே பண்ணுறான். திஸ் மீன்ஸ் தேர் வாஸ் ப்ரெஷர். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு அழுத்தம், அட்டாக், இமுலேஷன், அப்போசிஷன், இதெல்லாம் தான் காமிக்குது. ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, like a parent holding a child hand while crossing a busy road, God protect us from the danger we cannot see. ஒரு பிள்ளைய ஒரு பிஸி ரோடில் தகப்பன் ரோட் கிராஸ் பண்ணுறாரு, அந்த பிள்ளை கையை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணுறாரு, இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கு மேலே God protect us from danger we cannot see. இதே போல் கர்த்தர் நம்மளை எப்படி இந்த தகப்பன் இந்த பிள்ளைய பாதுகாப்பாக கொண்டு போகணுன்னு கையை பிடிச்சி கிராஸ் பண்ணுறாரோ, இதே போல் ஆபத்து விபத்து சூழ்நிலையில் அவர் நம்மளை பாதுகாக்கிறார். நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அவர் செய்கிறார். சம்டைம்ஸ் his protection comes through delay. சில நேரம் அவருடைய பாதுகாப்பு லேட்டாக வரலாம், க்ளோஸ் டோர்க்குள்ளே வரலாம், அன்ஆன்சர் ப்ரேயராக இருக்கலாம். சரி, இந்த டிலேன்னு சொன்னால் நிறைய பேர் அப்படியே டிலேயாக தான். இல்லைங்க, டிலேயாக செஞ்சனால தான் அது உங்களுக்கு நன்மை. யோசேப்பு இப்படி குழிக்குள்ளே போட்டு விற்றதுக்கப்புறம் ஜபம் பண்ணியிருக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன என் அன்னைமாருக்கு தப்பு செஞ்சேன், என்னை அப்படி போட்டு இப்போ விற்றுட்டாங்க, தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க, எங்கள் அப்பா கிட்டே இப்போ கூட்டிகிட்டு போயிருங்க. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டாரா? செஞ்சாரா? அன்ஆன்சர் ப்ரேயர். ஆனால் ரொம்ப டிலே பண்ணி கொடுக்குறாரு. அன்ஆன்சராக இருந்தது அந்த ப்ரேயரு. ஆனால் அந்த அன்ஆன்சர் ப்ரேயர் வந்ததுக்கு நல்லது. அன்னைக்கு கர்த்தர் பதில் செய்யலை, அன்னைக்கு பதில் செஞ்சிருந்தாருன்னா அன்னைக்கு யோசிப்பு அந்த தேசத்தில்
அந்த உயர் அதிகாரியாக வந்திருக்க முடியாது, அந்த பிரதமராக வந்திருக்க முடியாது. அன்னைக்கு அன்ஆன்சர் ப்ரேயர்னால தான் அவன் லைஃப்பில் அவர் போட்ட திட்டம் நிறைவேறினது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இன்னைக்கு அநேகர் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆன்சர் இல்லை, அப்படி அடைக்கப்பட்ட வீடாக தான் இருக்குது, ஒரு ஓப்பன் டோரை பார்க்க முடியல. ஹலோ, தேங்க் பண்ணுங்க, யூ பிரைஸ் காட். இப்போ க்ளோஸ் டோராக இருக்கிறது நல்லது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது? தாவீது அபிஷேகம் பண்ண உடனே அடுத்த நாளே ராஜாவாகலை இல்லையா? அந்த ஒரு டைம் இருந்தது, அது நல்லது. ஐயோ இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக போச்சு, அது உலகத்தான் பேசுகிற பேச்சு, அது உலக அறிவு. ஆனால் கர்த்தர் தர்றது என்னன்னா சரியான நேரம். At the moment we feel disappointed, later we realize God was protecting me. கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று நீங்கள் சொல்ல முடியும். மூன்றாவது, God uses uncertainty to bring us closer to him. கடவுள் எதை யூஸ் பண்ணுறாருனா, எதை பயன்படுத்துகிறாருன்னா, அன்சர்டனிட்டி, நிலையில்லாத காரியத்தை நம்மக்கிட்ட டு பிரிங் அஸ் க்ளோசர் டு ஹிம். நம்மளை அது பக்கத்தில் கொண்டு போகிறாரு. ஏன் அதுக்கு பக்கத்தில் கொண்டு போகிறாரு? கொஞ்சம் கவனிக்கணும். அன்சர்டன் ரொம்ப டேஞ்சரான காரியம் இல்லையா? ஏன் கொண்டு போகிறாரு? யூஸ்வலி பீப்புள் ப்ரே மோர் சீரியஸ்லி during the uncertain time. அப்போ தான் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. When life is comfortable, many forget God. கம்ஃபர்டபுளாக இருக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க? கடவுளை மறந்துடுவாங்க. But during sickness, financial struggle or family problem, people begin to seek him deeply. அப்போ தான் ஐயோ அப்பா, ஏசப்பா, சோத்திரம்ப்பா, அப்பா உங்கள் பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, கொஞ்சம் பாருங்கப்பா. அப்போ தான் நல்லா இருக்கும்போது ஐயோ பிஸி, தூங்குறதுக்கே நேரம் இல்லை பிரதர்னுவாங்க. ஆனால் உட்காந்து மொபைலை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. That is why God sometimes allow uncertain season. அதனால தான் கர்த்தர் சில uncertain situationனை கொண்டு வரார். Not to destroy us. அந்த situationல என்ன நீ இப்படி பண்ற, உன்னை பாரு என்ன பண்ண, not like that, destroy பண்றதுக்கு இல்லை, but to draw us closer to him. நம்மளை அவர் பக்கத்தில் கொண்டு வர்றதுக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? இதை ப்ராக்டிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கலாம்? ப்ரேயர் பிகம் ஸ்ட்ராங்கர் டூரிங் ஸ்ட்ரகிள். இந்த போராடிக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா, இந்த ஜபம்தான் உங்களை வலுப்படுத்தும். தயவுசெய்து இதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது, இதை எப்படி நான் இதை உள்வாங்கிக் கொள்வது, எப்படி இந்த அன்சர்டன் டைமில் நான் பேலன்ஸாலி ஆகிறது? ப்ரேயர். முதல் ஜபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நேரத்தை கொடு. அங்கே தான் நீ ஸ்ட்ராங்கர் ஆகுவ. உன் ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியில் வர்றதுக்கு அதான் வழி. அதாவது ஜபம்ன்றது ஒரு சாவி, இந்த க்ளோஸ் டோரை திறக்கிறதுக்கு. ரெண்டாவது, ஃபெய்த் பிகம் டீப்பர் டூரிங் வெயிட்டிங். இந்த வெயிட்டிங் காத்துட்டு இருக்க பார்த்தீங்களா, காத்துட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. நிறைய நேரத்தில் புரியுறதில்ல நமக்கு, ஐயோ டைம் போய்கிட்டே இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் இல்லை, கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. நம்ப நீ விசுவாசத்தில் உறுதியாக பலசாலியாக மாறுவ. டிபெண்டன்சி ஆன் காட் இன்க்ரீசிங் டூரிங் வீக்னஸ். நீ கடவுளை சார்ந்து இருக்கிற பத்தியா, நீ வீக்காக இருக்கும் போது இன்க்ரீஸ் ஆகிற. கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது, ஐயோ எனக்கு இது இல்லை, இது எப்படி நடக்கும் தெரில, இது எப்படி என் பிள்ளைக்கு செய்வேன், நீ கர்த்தரை டிபெண்ட் பண்ணு. ஐயோ இது முடியல, இது பாசிபிலிட்டிஸ் இல்லை, இப்படி பண்ணுறாங்க, நான் சொல்கிறத கேட்கல, வேற ட்ராக் போகுது. நீ கர்த்தரை சார்ந்துரு. அது என்ன பண்ணுவார்? நீ வீக்காக இருக்கிற பற்றியா, உன்னை கர்த்தர் ஸ்ட்ராங் ஆக்குவார், இன்க்ரீஸ் ஆவ. இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைனிங் டூரிங் அன்சர்டனிட்டி. ஒரு நிலையில்லாத சூழ்நிலையில் என்னங்க எல்லாம் நடக்குது தான், ஆனால் இன்னும் ஒரு வீடு வாங்கலை, அது செய்யலை, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரில, என் பிள்ளை எப்படி இருப்பான்னு தெரில, எப்படி படிப்பான், ஏதாவது ஒன்று இருக்கா, உத்தரவாதம் இருக்கா? இந்த அன்சர்டனிட்டி டைமில் இப்படி நான் பேசுகிறத நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுங்க, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு யூஸ் தட் சீசன் டு ப்ரே மோர். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாதீங்க.
அநேக நீங்கள் குடும்பங்களில் ஒய்ஃப் ஹஸ்பண்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஐயோ இதனால தாங்க பாதி போச்சு, வாழ்க்கையே பாதி போச்சு. எதுலேயும் எது இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாதீங்க. பிரயமோ நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ண ஜாஸ்தி நேரத்தை கொடு, தேவ சமூகத்தில் உன் நேரத்தை கொடு, கர்த்தரை தேடு. உனக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் வாய்க்காமலே போகும். உன் குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒன்று ஊடுருவி பாயறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு பார்த்தியா, அது வாய்க்காது. 1000 பேர் சொல்லிட்டு போவான், பாரு இது நடக்குதா இல்லையான்னு, உன்னை தூக்குறமா இல்லையான்னு பாரு, நீ தோத்து போவ. நான் இதை செய்ய போறேன்னு வாங்க, நீ வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாதுன்னு வாங்க, இந்த பிஸ்னஸை நீ செய்ய முடியாதுன்னு வாங்க. நான் சொல்கிறேன், போய் வாதாடாத, சண்டை போடாத, அங்கே அவரை உதவி இவர் உதவி இல்லை. நீ தேவ சமூகத்தில் போ, அங்கே ஜெபம் பண்ணு, உனக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருப்பாய். Read the Bible more. பைபிள் எடுத்து வாசிங்க மக்களே. இன்னைக்கு அநேகர் தூசி தட்டணும். இது எவ்வளோ காமிக்குதுன்னா, உனக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லாமல் நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. என்னைக்கு கர்த்தருக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்குதோ அங்கே தான் நீ ஜெயம் எடுக்க முடியும். Worship sincerely. ஆராதனை உண்மை உள்ளதாக இருக்கணும். 10 பேர் பார்க்குறதுக்கு இல்லை. ஜீவியமே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், ஆராதனையில் அவங்க பண்ணுற பேச்சு, வார்த்தை, ஜபம் அப்படியே வானத்தை கீழே இறக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, வார்ஷிப் ஆராதிக்கிறது சின்சியர், உண்மையாக ஆராதிங்க. கர்த்தர் உண்மையாக தேடு, கர்த்தர் உண்மையாக ஆராதி. அண்ட் க்ரோ ஸ்பிரிச்சுவலி. யுவர் ஸ்ட்ரகிள் கேன் பிகம் யுவர் ஸ்பிரிச்சுவல் டர்னிங் பாயிண்ட். உன்னுடைய ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா, அது உன்னுடைய ஆவிக்குரிய திருப்பத்தை உண்டு பண்ணுறதாக மாற்றும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? 4வது பாயிண்ட், God never ends the story in pain. God never ends the story in pain. ஒரு வலி, ஒரு வேதனையோடு கூட உன் கதையும் என் கதையும் கர்த்தர் முடிக்க மாட்டாரு. The beautiful ending of Psalms 66:12 is, but though brought us into the wealthy place. என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வருவார். இதுதான் கர்த்தர். நீ வேதனை, வலி, கண்ணீர் இதுக்குள்ள நீ வந்திருக்கலாம். இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைக்காத. இந்த சங்கீதக்காரர் 66:12 கடைசியா சொல்றாரு. அவர் சொல்றது, என் ஜீவியம் நெருப்புக்குள்ள நடந்து வந்தது போல இருந்தது, தண்ணிக்குள்ள நடந்து வந்தோம், ஐயோ பெரிய பிரச்சனை, மனுஷனா என் தலை மேல ஏறி நடந்தான், இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல, கடைசியா என்னை கர்த்தர் ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்தார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. God did not leave them in the fire. God did not abandon them in the flood. கர்த்தர் உங்களையும் என்னையும் நெருப்புலையும் தண்ணிலையும் போட்டு கதையை முடிக்கிறவர் அல்ல. There was a destination prepared by God. ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது ஜெயம், அது செழிப்பு. செழிப்புனே வார்த்தை வருது பாருங்க. It's a prosperity. Many people stop trusting God in the middle of the process. நிறைய பேர் கடவுளை சார்ந்திருக்கிறத இந்த ப்ராசஸில் நிறுத்திடுறாங்க. But God sees the full picture. Today's pain is not your final chapter. ஆனால் கர்த்தர் முழு காரியத்தை பார்க்குறாரு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற வழி இதுதான் ஃபைனல் சாப்டர்ல. ஃபைனல் சாப்டர் இன்னொன்று இருக்கு, செழிப்பான இடம். அதுதான் ஃபைனல். ஹலோ, நிறைய பேர் நம்ம ஃபைனலுக்கு வேற ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தட் இஸ் நாட் யுவர் ஃபைனல். கோல்ட் ஸ்மித்தை கவனிச்சிங்கன்னா, யூஸ் ஃபயர் டு பியூரிஃபை கோல்டு. அவர் நெருப்பை எதுக்கு பயன்படுத்துகிறாருன்னா, அந்த தங்கம் அழிஞ்சு போகணும்னு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ரேடியேஷனையும் அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸை அந்த தங்கத்துக்கிட்ட அவர் செயல்படுத்தினால் அந்த தங்கம் உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ எவ்வளோ அளவுக்கு டெம்பரேச்சர் கொடுக்கணும், அதை அழுக்க மட்டும்தான் போக்கணுமே தவிர அந்த கோல்டை ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு கொடுக்க மாட்டார். நீங்களும் நானும் தங்கம் போல
நம்மளை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு இந்த காரியம் வராது. நம்மளை சுற்றி இருக்கிற அழுக்கு, கந்த, தேவையில்லாத விஷயத்தை எடுக்கிறதுக்கே கர்த்தர் சில ப்ராசஸை நமக்கு அனுமதி கொடுக்குறார். A teacher test student before promotion. ஒரு மாணவனுக்கு டீச்சர் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னா டெஸ்ட் பண்ண பிறகு தான் கொடுப்பாங்க. A farmer wait before harvest. ஒரு விவசாயி ஹார்வெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவன் காத்துட்டு இருக்கணும், அப்போ தான் எடுக்க முடியும். ஃபைனலி 5th பாயிண்ட், how should we respond during uncertain time? நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது? இந்த அன்சர்டன், நிலை இல்லாத இந்த சூழ்நிலை எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது? காரியம், ஸ்டே ஃபெய்த்ஃபுல் இன் ப்ரேயர். ஜெபத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்க. தயவுசெய்து ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. 2வது, கண்டினியூ ட்ரஸ்டிங் காட். தொடர்ந்து கர்த்தரை நீங்கள் நம்பிக்கொண்டே இருங்க. ஃபெய்த் மீன்ஸ் ட்ரஸ்டிங் காட் ஈவன் வித்தவுட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். விசுவாசம் என்பது எனக்கு புரிஞ்சுக்க முடியல, அறிஞ்சு கொள்ள முடியல, ஆனாலும் நான் அவரை சார்ந்து இருக்கிறது, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அவாய்ட் ஃபியர் அண்ட் நெகட்டிவ் திங்கிங். தயவுசெய்து முக்கியமாக 3வது காரியம், பயத்தை விடுங்க. இந்த பிற்போக்கான எண்ணத்தை உள்ள கல்டிவேட் பண்ணாதீங்க. Fear weakens prayer. பயம் என்ன பண்ணுது? விசுவாசத்தை தளர்ச்சி அடைய செஞ்சிடும். God's promises strengthen faith. கடவுளுடைய வாக்குத்தத்தம் தான் என்ன விசுவாசத்தில் பலனுள்ளவனாக மாற்றும். 4வது, remember past testimonies. கடந்த நாட்கள் முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை, உங்களை நடத்தி வந்த அதை கொஞ்சம் பாருங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை பார்த்துட்டு ஐயோ போச்சு அவ்வளோதான், இனி என்ன நடக்க போகுது? இல்லை, இதுக்கு முன்னாடி இது போல இருக்கும்போது உனக்கு கர்த்தர் உதவினாரே, உன்னை நடத்தி வந்தாரே. ஏன் வேதத்தை திருப்பி பாரு, அங்கே எத்தனை பேரை கர்த்தர் நடத்தி வந்தார். இந்த சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம். 5வது, கீப் சீக்கிங் காட் ஃபர்ஸ்ட். கடவுளை தேடுகிற ஒரு எண்ணம், ஜீவியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். when God becomes your priority, is peace God's your heart. கர்த்தரை தேடுகிற ஒரு முக்கியமான எண்ணம், அதுதான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு ஜீவியமாக இருந்ததுன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை சமாதானத்தினாலே காப்பார். இந்த 5 விஷயத்தையும் தயவு செய்து மறக்க வேண்டாம். God walks through difficult situation. God protects us even when we do not realize it. God uses uncertainty to bring us closer to Him. God never ends the story in pain. 5th point, how should we respond during uncertain time? இதை கற்றுக்கொண்டோம், இதை நாம் வாழ்க்கையிலே அத்தியாசப்படுத்துவோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் அவிதமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல, எல்லாரும் இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிங்க, சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரமப்பா, நன்றியப்பா, ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் வாயை திறந்து சோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாம் இருதயத்தை உயர்த்தி, அப்பா இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த பொக்கிஷத்துக்கு, இந்த வார்த்தைக்கு, இந்த வார்த்தையின் அப்பத்துக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு இந்த வார்த்தை எங்ககிட்ட பேசுனதுப்பா, அப்படியே எங்கள் சூழ்நிலையை இந்த சங்கீதக்காரர் 66 மனுஷனா என் தலை மேலே நடந்து போகிறான், நான் நெருப்புக்குள்ளே இருக்கிறது போல இருக்கு, நான் தண்ணீருக்குள்ளே இருக்கிறது போல இருக்கு, என் மூச்சு நின்று போயிருமோ. ஆனால் இறுதியாக அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்தீர். இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவங்க சூழ்நிலையில சந்திக்கிற விதங்கள், போராட்டங்கள், கண்ணீர், தோல்வி, அவமானம், கேவலம், கொஞ்சம் கூட மதிப்புன்றது இல்லை. மரியாதை இழந்து நிற்கலாம், குப்பையா நிற்கலாம், என்னத்தை பெரிய செஞ்சுட்டான்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்களா மக்களே? ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு,
உன்னை நான் செழிப்பில் கொண்டு வந்து நிறுத்துவேன். தயவு செய்து இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இதை பாருங்க. இந்த கண்மலையின் தேவன் இவ்விதமாய் நடத்துவார். இந்த நேர்த்தியான காரியங்களை செய்வார். உங்க கண்ணீரை துடைத்து ஆனந்த ஆக்களிப்பு செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறோம். இன்றைக்கு உமது வார்த்தையில எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தினதுக்கு நன்றி. நாங்கள் இதை நம்புகிறோம், இந்த சத்தியத்தை எடுத்துக்கொள்கிறோம். நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை அபிஷேகித்து அனுப்புங்கப்பா. எங்களை திடப்படுத்தி நடத்துங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. மனிதர்கள் தலை மேல நடந்து போலாம். நெருப்புகள், அக்கினி, தண்ணீர் போல சூழ்நிலை இருக்கலாம். ஆனா என் கர்த்தர் மாறாதவர். எனக்கு நன்மையானதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் அதை பார்ப்பேன், ஜெயம் எடுப்பேன், சாட்சியாக ஜீவிப்பேன். வாதையன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. நான் ஜெயம் எடுப்பேன். கர்த்தருடைய கரம் என்னை ஆளுகை செய்யும். ஆமென். வாயை திறந்து சொன்னீங்களா? இது விசுவாச அறிக்கை. கர்த்தர் நடத்துவார். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் விலகாத பிரசன்னமும் தயவும் காருண்யமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றுமென்றும் சதாகாலம் கடவுளுடைய கிருபை, தயவு, இரக்கம் வழிநடத்தும், சகாயம் இருக்கும். கர்த்தரே ராஜரிகம் பண்ணுவார். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும். இந்த சத்தியத்தை திரும்பியும் சந்தியும், கேளுங்கள், அநேருக்கு சொல்லுங்கள், ஜெயம் எடுப்போம். இந்த பாடலை பாடி நாம் இங்கிருந்து கடந்து செல்வோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Oh, thank you, Jesus. சோத்தரிப்பேன். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சொல்லுவோமா? சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆமென். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். God bless you. Bye bye. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென்.